மயிலேறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, ஊருமடியார்கள் விரை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவாய் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, பள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதியருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆதியருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆதியருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. முருக பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். வரும் தைப்பூச காவடி திருவிழாவினை முன்னிட்டு முருகன் துணை என்னும் சிறப்பு நிகழ்ச்சியை காணுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் அழைக்கின்றோம். இன்றைய முருக துணை என்னும் சிறப்பு நிகழ்ச்சியில் பெல்வி முகல் பாலமுருகன் திருக்கோவிலில் இடம்பெற்றுள்ள ஊர்வலத்தின் போது காட்சிகளை அளித்து இருக்கின்றோம். தொடக்கத்தில் நீங்கள் பெல்வி முகல் அருள்மிகு பால முருகன் திருக்கோவிலின் அழகையை பார்க்கலாம். அதே நேரத்தில் சேவல் கொடி மீது அலங்கரிக்கப்பட்ட பூமாலை இவையெல்லாம் நீங்கள் காணலாம். இத்திருக்கோவிலில் திருப்பணி ஆற்றி வருகின்ற சிவத்திரு மணி அவர்களும் ஐயா மாணிக்கம் அவர்களும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு செய்து வந்துள்ளார்கள். உற்சவ மூர்த்திக்கு பேரொளி காண்பிக்கப்படுகிறது. பெல்விமுகல் அருள்மிகு பாலமுருகன் திரு கோவிலைச் சேர்ந்த உறுப்பினர்களும் பக்தர்களும் ஊர்வலம் வருகின்றார்கள். அருள் பன்னீரு விழி அழகே முருகா பார்த்தா பசி வருமா. ஊர்வலத்தின் போது இந்த கோவிலைச் சேர்ந்த பக்தர்கள் அனைவரும் முருகப்பெருமானை போற்றும் பக்தி பாடல்களையும் பாடி இருக்கின்றார்கள். இதே சமயத்தில் பெண்மணிகள் கும்மி அடிப்பதை நீங்கள் காணலாம்.
தைப்பூசம் என்பது முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முக்கிய தமிழ் சமய திருவிழாக்களில் ஒன்று. அருள் பன்னீரு விழி அழகே முருகா பார்த்தால் பசி வருமா உன் வழிமொழிவாய் தமிழே முருகா ஏத்தால் துயர் வருமா பொன் போடுள் ஏடற்காக உன் பொன்னகை என்றும் இல்லாமல் என் உயிர் எதற்காக உன் நிலையது போற்றி கொள்ளாமல் ஆடும் பன்னீரு விழி அழகே முருகா பார்த்தால் பசி வருமா பணிமொழிவாய் தமிழே முருகா ஏத்தால் துயர் வருமா பக்தர்கள் காவடி விரதம் இருந்து பக்தி உணர்வுடன் முருகனுக்கு பூசை செய்யும் பழக்கம் உள்ளது. இந்த விழாவின் முக்கிய அம்சங்களில் ஒன்று ஊர்வலம் ஆகும். ஊர்வலம் என்பது முழு கிராமம் அல்லது நகரம் ஒன்றாக பக்திகள் சேர்ந்து இறைவனை தரிசிக்க செல்வது என்று பொருள். ஆசைகள் எதற்காக உன் அருள் பெரும்படியே நாடாமல் அருள் பன்னீரு விழி அழகே முருகா பார்த்தால் பசி வருமா உன் பணிமொழிவாய் தமிழே முருகா ஏத்தால் துயர் வருமா ஊர்வலத்தின் போது திருப்புகழ் பாடல்கள் அல்லது முருகனை போற்றும் பக்தி பாடல்கள் தொகுப்பு மட்டுமல்ல, அது ஓர் ஆன்மீக பயணம். அருணகிரிநாதரின் அனுபவமும் முருகனின் அருளும் சேர்ந்து உருவான திருப்புகழ் மனிதனை தவறுகளிலிருந்து உயர்த்தி நல்ல வாழ்வின் பாதையில் நடத்துகிறது. அதனால்தான் காலம் கடந்தும் திருப்புகழின் முக்கியத்துவம் குறையாமல் மேலும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் விரை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடி சூரரை வதைத்த முகம் ஒன்றே, பள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. முருக பக்தர்களே, நாங்கள் உங்களுக்காக வழங்கி இருக்கின்ற முருகன் துணை என்னும் சிறப்பு நிகழ்ச்சியில் பித்தோன் புசெஜோ மாரியம்மன் திரு கோவிலில் இடம்பெற்றுள்ள ஊர்வலத்தின் போது காட்சிகளை நாங்கள் அன்புடன் வழங்கி இருக்கின்றோம். இங்கே பக்தர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி முருகப்பெருமானை போற்றும் தித்திக்கும் பக்தி பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். சிறுவர்கள் மற்றும் பெண்மணிகள் கோலாட்டம் அடிப்பதை நீங்கள் காணலாம்.
ஊர்வலத்தின் போது பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு படையல் படைக்கின்றார்கள். முருகப்பெருமானுடைய அருளாசி பெறுகின்றார்கள். ஒலியழகே போற்றி, நவரசத்தளிர்முகா நவநிதி போற்றி, முத்துச்சுடர் முதல்வா போற்றி, திருப்பாடல் இசைத்தே இறைவா போற்றி. முருகா முருகா ஓம் முருகா, முத்தமிழ் இறைவா வடிவேலா, சக்தியின் மகனே மால் மருகா, சரவண பவனே குருபாலா. திருப்பரங்குன்றம் பழனிமலை, திருச்செந்தூர் மருதமலை, திருத்தணி பழமுதிர் சோலையிலே முருகா முருகா ஓம் முருகா. ஞானப் பழமதை பெறுவதற்கு பழனி மலையில் நின்றவனே. சக்தி என்பது ஆற்றல், தெய்வீக சக்தி பராசக்தியை குறிக்கும். வேல் என்பது முருகனின் ஆயுதம். ஆகவே சக்திவேல் என்பது பராசக்தி வழங்கிய தெய்வீக ஆயுதம் என்று பொருள் பெறுகிறது. புராணங்களின்படி உமாதேவி தம்முடைய சக்தியிலிருந்து உருவாக்கி முருகனுக்கு வழங்கியதே சக்திவேல் ஆகும். தந்தைக்கு பாடம் செய்தவனே, சுவாமி மலையில் நின்றவனே, சூரனை அழித்து சுகவாழ்வை தந்தவன் நீயே ஓம் முருகா. திருப்பரங்குன்றம் பழனிமலை, திருச்செந்தூர் மருதமலை, திருத்தணி பழமுதிர் சோலையிலே முருகா முருகா ஓம் முருகா. கார்த்திகை பெண்களின் கனிவழகே, கீர்த்தியின் நாதா ஓம் முருகா, சரவண பொய்கையில் அவதரித்த சற்குண வடிவே ஓம் முருகா. திருப்பரங்குன்றம் பழனிமலை, திருச்செந்தூர் மருதமலை, திருத்தணி பழமுதிர் சோலையிலே முருகா முருகா ஓம் முருகா. வேலும் மயிலும் துணை இருக்க வேறென்ன வேண்டும் என்னப்பனே, நாளும் உன்னை போற்றிடுவேன் நவசக்தி பாலா. திருப்பரங்குன்றம் வாழ்பவனே, குருபரம் கண்டேன் வேலாயுதா, பரம்பொருள் ஈன்ற பாலாயுதா, பாசத்தின் நிறைவா ஓம் முருகா. திருப்பரங்குன்றம் பழனிமலை, திருச்செந்தூர் மருதமலை, திருத்தணி பழமுதிர் சோலையிலே முருகா முருகா ஓம் முருகா. அருணைகிரியின் நாவினிலே அச்சரம் தொடுத்த ஓம் முருகா, முத்தமிழ் போற்றி பாட வைத்து முக்தியை கொடுத்தாய் முருகையா. திருப்பரங்குன்றம் பழனிமலை, திருச்செந்தூர் மருதமலை, திருத்தணி பழமுதிர் சோலையிலே முருகா முருகா ஓம் முருகா. திருத்தணி மலையில் நின்றவனே, செண்பகமூர்த்தி ஓம் முருகா,
முருக பக்தர்களே, நம்முடைய இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் நம்முடைய பக்தி பாடல்களை பாடும் மரபு சில இடங்களில் குறைந்து வருவதாக தோன்றினாலும் பல கோவில்களிலும் சமய திருவிழாக்களிலும் இந்த மரபு மீண்டும் புத்துயிர் பெறுகிறது. இதோ இந்த ஊர்வலத்தின் போது நீங்கள் நம்முடைய இன்றைய இளைஞர்களின் குரலில் பக்தி பாடல்களை நீங்கள் கேட்கலாம்.
முருக பக்தர்களே, நாங்கள் வழங்கி இருக்கின்ற இன்றைய முருகன் துணை என்னும் சிறப்பு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சியை காணுமாறு உங்கள் அனைவருக்கும் நன்றி. நாளைக்கு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். அதுவரை வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, செந்திலாண்டவனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஏறுமையிலேறி விளையாடு முகம் ஒன்று ஈஸ்வருடன்